அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய பேரருள் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கண் குளிர்ச்சியை தருவாய் யா அல்லாஹ். அருமையான நேயர் பெருமக்களே, இந்த உலகிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தாய் தந்தையரை, மனைவி, பிள்ளைகளை, செல்வங்களை, இவைகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கண்மூடி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று உறங்க முற்பட்டால் நிம்மதி இல்லை, மன உளைச்சல், சந்தோஷமே இல்லை. இப்பேற்பட்ட நிலை சில இடங்களில் சில மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு கண் குளிர்ச்சியான சாந்தமான வாழ்க்கையை தேடி எத்துணை மனிதர்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியை தேடி இன்னைக்கு பல வகுப்புகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களை, வேறு எங்கும் கிடையாது. நிம்மதியான கண்குளிர்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ் அழகான ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறான். எங்கள் இறைவா, எங்களுக்கென்று கொடுத்த மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறவர்களாய் எங்களுக்கு நீ அதை அமைத்து தருவாயாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களை இறையச்சம் உடையோர்களில் தக்வா உடையவர்களாய் எங்களை நிகழவும் செய்ய வேண்டும் என்று நாம் துஆ கேட்கிற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாம் கட்டிய மனைவிகளாக இருக்கட்டும், அல்லது பெண்களுக்கு அமைந்த கணவர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு தம்பதியர்களுக்கு கிடைத்த பிள்ளை செல்வங்களாக இருக்கட்டும், அவைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் மகிழ்வையும் கண் குளிர்ச்சியையும் தரக்கூடியதாக அமைந்து விட்டால், அது மட்டும் இல்லைங்க, நாம் நமது இறை அச்சமுடையவர்களாய் நமது வாழ்வை அமைத்து கொள்கிற பொழுது எல்லாமே மகிழ்வானதாக அமைந்து விடுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் ஒரு அன்சாரிகளில் உள்ள ஒருவர் தன்னுடைய ஒட்டகத்தை மண்டியிட செய்து அதில் ஏறி என்ன செய்கிறார், அமர்ந்து கொள்கிறார். அந்த ஒட்டகத்தை அமர்ந்து எழுந்து ஒட்டகத்தை ஓட்டச் செய்கிற சமயத்தில் அந்த ஒட்டகம் கொஞ்சம் சண்டித்தனம் செய்கிறது. அதாவது ஒட்டகத்தை ஓட்ட முற்படுகிற பொழுது அது கொஞ்சம் போகாமல் கொஞ்சம் அடம் பிடிக்கிறது. அந்த மாதிரியாக இருக்கிற பொழுது அந்த அன்சாரிகளில் உள்ள அந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஒட்டகனை எப்படி சண்டித்தனம் செய்கிறது, உனக்கு அல்லாஹினுடைய சாபம் உண்டாகட்டும், ஒரு அவசரத்துக்காக வேண்டி பயணிக்கலாம் என்று உன் மீது நான் ஏறி உட்கார்ந்துருக்கிறேன், நீ சண்டித்தனம் செய்து கொண்டு இருக்கிறாய அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ஒரு பத்வாவை விட்டுறார். அந்த ஒட்டகத்தின் மீது ஒரு பத்வாவை கொடுத்துட்றார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அவர் என்று கூப்பிட்டு விடுகிறார்கள். ஒரு வாயில்லாத விலங்கு என்று சொல்லுவோமே, அதை இப்படியெல்லாம் நீங்கள் சொல்வீங்களா, ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க என்று கேட்ட பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அவசர தேவைக்காக வேண்டி பயணிக்க முற்படுகிற பொழுது அந்த ஒட்டகம் கொஞ்சம் சண்டித்தனம் செய்ததால் கொஞ்சம் கோபப்பட்டு நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கண்டித்ததாக நமக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. கண்டித்தது மட்டுமல்ல, அந்த இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் இனிமேல் அத்தகைய தவறை செய்ய மாட்டேன் என்று அந்த மனிதர் கூறுகிற பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஒட்டகத்தை நீ பயணிக்கலாம் என்று நீ நாடியிருந்தாயோ அந்த ஒட்டகத்தை உன்னிடத்திலிருந்து விலக்கிவிடு என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் குழந்தைகளுக்கும் பத்துவா செய்து விடாதீர்கள். உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய செல்வத்தினுடைய விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டது கொடுக்கப்படும். நேரமாக அது தற்செயலாக அமைந்து விட்டால், அதாவது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹினுடைய புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட குழந்தையாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அது உங்களுக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடியதாக, உங்களுடைய வாகனம் அது கண்குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில், ஒரு கோபத்தில், ஒரு சமயத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் இப்படி தொல்லை பண்ணுறிய, நீ இருக்கிறத விட போய் தொலையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோபத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய கால்நடைகளையோ உங்கள் பிள்ளைகளையோ அல்லது வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, கண்குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. மனைவி சந்தோஷத்தை தருகிறாள், பிள்ளைகள் சந்தோஷத்தை தருகிறார்கள். அத்தகையவர்களில் ஒருவர்களாக அல்லாஹ் நம் யாவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.